ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒருத்தன் ஒரு பெரிய கல்ல உடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அவன் ஆசையை கண்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி, அவன் என்னதான் பண்றான் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவன் உடைக்கிறத பார்க்கிறதுக்கு அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த சிறுவனும் அந்த பெரிய கல்ல உடைக்கிறான் உடைக்கிறான். ஒரு முறை வெற்றி பெறல, 2வது முறை வெற்றி பெறல, 3வது முறையும் தோல்வி. இப்படியே அவன் 100 முறை அத உடைச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியா 101வது முறை அப்படின்றது அந்த கல் உடைஞ்சு அவனுக்கு வெற்றி கிடைக்குது. எல்லாருமே அவன பார்த்து சிரிக்கிறாங்க. "ஏன்னா நீ 100 முறை தோத்துட்ட. 101வது முறை தானே வெற்றி பெற்றிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெற்றி அப்படின்றது அவ்ளோ பெரிய வெற்றி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சிரிச்சாங்களாம். அதற்கு அந்த சிறுவன் வெற்றியோட தன்னம்பிக்கையோட பேச்சோட அழகா சிரிச்சுக்கிட்டே சொன்னானாம், "இல்லை ஐயா, அந்த கல் 1 முதல் 100 வரைக்குமே உடையறதுக்கு தயாராகிக்கிட்டே இருந்துச்சு. 101வது முறை தான் அது முழுசா உடைஞ்சு அது தன்னை வெளிய காமிச்சுக்குச்சு. அதனால 100 முறை நான் முயற்சி செஞ்சது 101வது முறை வெற்றி காண்றதுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னானாமா. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, வெற்றி அப்படின்றது அந்த சிறுவனுக்கு 100 முறை தோத்தது கிடையாது. 101வது முறை அவன் வென்றதும் கிடையாது. 100 முறை அவன் முயற்சி செஞ்சு 101வது முறை வென்றான் பார்த்தீங்களா? அதுதான் வெற்றி. நம்மளோட வெற்றியும் 1வது வெற்றியா இல்லாட்டியும் நிச்சயமா 101வது வெற்றியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அந்த அடித்தளம் 100 தோல்விகள் அப்படின்றதையும் நாம மனசுல வச்சுக்கணும்.